ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வேர்ட்ப்ரெஸ் வெப் பேஜில் எப்படி ஒரு நியூ பேஜை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் லாகின் வேர்ட்ப்ரெஸ் பேஜை லாகின் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணுறேன் பாருங்கள். இது போல் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா டைரெக்டாக டேஷ்போர்டுக்குள்ளே போகும். டேஷ்போர்டில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பேஜஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஆல் பேஜஸ், இன்னொன்று ஆட் நியூ. ஆட் நியூ பார்த்திங்கன்னா இது நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஆல் பேஜஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேஜ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா நோ பேஜஸ் ஃபவுண்டுன்னு வருது. ஏன்னா இது எந்த ஒரு பேஜும் நான் க்ரியேட் பண்ணலை, அதனால் நோ பேஜஸ் ஃபவுண்டுன்னு காட்டுது. இப்போ நீங்கள் நியூவாக ஒரு பேஜ் ஆட் பண்ணணும்னா இங்கே ஆட் நியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுப்பா சைட்டுக்கு போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டைட்டில், உங்கள் பேஜோட டைட்டிலை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் சேனல்ஸ்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறேன். அதனால் சேனல்ஸ் கொடுத்துருக்கேன். டைட்டில் நேம் சேனல்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பப்ளிஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேஜ் க்ரியேட் ஆகிடும். இது எப்படி க்ரியேட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வியூ பேஜ்னு இருக்குன்னா இங்கே வியூ பேஜ்னு இருக்குன்னா அதை கிளிக் பண்ணவே போதும். இப்போது அந்த பேஜுக்குள்ளே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் உங்கள் பேஜ் வந்துச்சு. இங்கேயும் மெனு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் ஓகேங்களா. இப்போது திரும்ப டேஷ்போர்ட் போகணும். அதே போல் பேஜஸ் ஆட், நான் இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன்னா ஆட் நியூ பேஜ், ஆட் நியூன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பேஜுக்கான டைட்டிலை கொடுங்க. கான்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேஜும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ போய் பாருங்கள். ஆல் பேஜஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். 2 பேஜஸ் உங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், சேனல்ஸ் 1, கான்டாக்ட்ஸ் 1. இப்போ 2 பேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இப்படி தான் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப் பேஜில் நீங்கள் நியூ பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.